இப்போ திவ்யா வந்து கேமரா முன்னாடி பார்த்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நேற்றுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, திவ்யா கிட்ட சாண்ட்ரா பயங்கரமாக எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருப்பாங்க. கிட்ட போனதுக்கே அவ்வளோ கோவப்பட்டிருப்பாங்க. ஊட்டி விடட்டுமான்னு கேட்டதுக்கும் கோவப்பட்டிருப்பாங்க. ஆனால் நைட்டு யாருக்கிட்டேயோ இந்த மாதிரி திவ்யா தான் காரணம் ப்ரெசென்ட் போனதுக்குன்னு ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஒரு கமெண்ட் வாசித்தேன். நான் அதை லைவில் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி ரீசன்னால் சாண்ட்ரா ஒதுக்குறாங்களோ இன்னும் தெரியல. ஆனால் திவ்யாவுக்கு அது தெரியாதுல்ல. அதனால திவ்யா வந்து கேமரா பார்த்து பிரஜன் கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அவங்கள பார்த்துக்கோங்கன்னு என்கிட்ட நம்பி விட்டுட்டு போனீங்க. ஆனால் அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் கோவமாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுகிறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நான் அவங்க கூட போய் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது திவ்யா வந்து யாருக்கு பிரச்சனைனாலும் போய் நிற்பாங்க. பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு லிஸ்ட்டே கிடையாது திவ்யா கிட்ட. இது வரைக்கும் எப்போ யாருக்கு ப்ராப்ளம் வரும்போதோ பக்கத்தில் போய் நின்றுருக்காங்க. நான் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீ என்ன பெரிய பிரச்சனைனா அடுத்தவங்களோட கன்னிங் நேச்சரை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள மூளை இல்லை திவ்யாவுக்கு. ஸோ திவ்யாவுக்கு தெரிஞ்சு தான் கடவுள் இந்த மாதிரி ஒரு நெருப்பு மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இல்லைன்னா அதர் பீப்புளோட இன்டென்ஷன் புரிய தெரியாமல் இருக்கிறதுக்கு திவ்யாவோட லுக்ஸுக்கு அது ரொம்ப கஷ்டம். அது இந்த ரஃப்பாக இருக்கிறதே பரவாயில்லன்னு தான் தோணுது. உங்களுடைய கமெண்ட் சொல்லு.